Today, we are going to look at Luke chapter 22 and verses 50 and 51 and John chapter 18 and verse 10. இன்றைக்கு காலையில் நாம் லூக்கா 22வது அதிகாரம் 50 மற்றும் 51வது வசனங்கள், யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். I'm going to read these texts first in English and then in Tamil. முதலாவது நான் இந்த வசனங்களை ஆங்கிலத்தில் வாசித்து பின்பு நான் தமிழிலே வாசிக்க விரும்புகிறேன். Luke chapter 22 and verses 50 and 51. And one of them struck the servant of the high priest and cut off his right ear. But Jesus said, "No more of this." And he touched his ear and healed him. John chapter 18 and verse 10. John 18 and verse 10. Then Simon Peter, having a sword, drew it and struck the high priest's servant and cut off his right ear. The servant's name was Malchus. இப்பொழுது நான் தமிழில் வாசிக்கிறேன். லூக்கா 22வது அதிகாரம் 50வது மற்றும் 51வது வசனம். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காது அருந்து விழும்படி வெட்டினான். அப்பொழுது இயேசு, "போதும், நிறுத்துங்கள்" என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். யோவான் 18:10. யோவான் 18:10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த வாளை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் வலது காதை வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். The topic today is mercy in the moment of violence. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, வன்முறையின் தருணத்தில் கருணை. வன்முறையின் தருணத்தில் கருணை. As we looked at these texts, this is what we understand. The Gospel of John uniquely identifies the injured servant as Malchus, a servant of the high priest. நம்ம இங்கே யோவானுடைய சுவிசேஷத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக தெளிவாக தனித்துவமான விதத்தில் லூக்கா அப்படி சொல்ல ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யோவான் என்ன சொல்கிறாருன்னா, மல்குஸ் அப்படிங்கிற பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை பேதுரு வெட்டினான் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். Those days, the servants of the high priest were very important people. They were not simply errand boys. அதாவது பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரர்கள் அப்படிங்கிறது இந்த எடுபடி வேலை செய்கிறவங்க மாதிரி, இந்த வேலையை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆட்கள்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள். They were actually executing the decisions of the high priest. பிரதான ஆசாரியர்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ, தீர்மானம் பண்ணுறாங்களோ, அந்த தீர்மானங்களை நிறைவேற்றும் அலுவலர்கள் தான் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். Who was the high priest at the time of Jesus? Caiaphas அப்படிங்கிறவர் தான் என்ன செய்றாரு, அங்கே பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். He had another important official or authority who was called Annas, and he was his father-in-law. கைஃபஸுடைய ஃபாதர்-இன்-லா இருந்தார், அன்னாஸ் அப்படிங்கிறவர். அவரும் பயங்கரமான ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒருத்தராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். So the high priests were very important people and the servants were very important people. பிரதான ஆசாரியர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் மற்றும் அவருடைய வேலைக்காரர்களும் மிக மிக முக்கியமானவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். And they came to arrest Jesus with soldiers and Judas leading them. அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை சிறைபிடிக்கும்படியாக வந்தார்கள். போர் வீரர்களோடு வந்தாங்க. அவர்கள் எல்லோரையும் அந்த ஹோல் கேங்கை லீட் பண்ணுறது யார் அப்படின்னா யூதாஸ் காரியோத் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். It looks like the disciples were waiting for some kind of political revolution.
இங்கே சீடர்கள் எல்லோரும் ஒரு அரசியல் புரட்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் போல தெரிகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். பிகாஸ் there were many nationalist sects in Palestine at the time of Jesus. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பாலஸ்தீனத்தில் இயேசு வாழ்ந்த அந்த அந்த இடத்துல காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தேசியவாத புரட்சி கோஷ்டிகள் இருந்தது. அவைகள் அதற்காக பாடுபட்டு கொண்டிருந்தது. எப்படியாவது வயலன்ஸை வன்முறையை யூஸ் பண்ணியாவது அவர்கள் அதை அச்சீவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. Probably, Peter, the apostle, was one of them. He had the same kind of ideology. He shared in the same kind of ideology. அதே மாதிரியான ஒரு கருத்தை கொண்டவராக பேதுரு இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. And this explains why Peter instinctively used a sword. ஏன் எடுத்த உடனே யாருமே சொல்லாம அப்படியே பேதுரு வந்து அந்த பட்டயத்தை எடுத்து வெட்டுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். His action, Peter's action, reflected common belief among the people that the kingdom of God would be established through force against enemies. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு மக்கள் மத்தியில் இருந்த ஒரு பொது அறிவு என்ன அப்படின்னா, ஆண்டவர் வன்முறையை யூஸ் பண்ணி ஒரு ஒரு சண்டை யுத்தத்தை யூஸ் பண்ணி தான் தன்னுடைய எதிராளிகளுக்கு விரோதமாக வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவிப்பார் அப்படிங்கிற அந்த கருத்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு அப்படிங்கிறத இது காண்பிக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். லெட்ஸ் லுக் அட் ஃபியூ திங்ஸ் இன் த டெக்ஸ்ட். இந்த வசனங்களில் இருக்கிற ஒரு சில முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் the Gospel of John identifies the attacker as Peter. யார் தாக்கினாங்க அப்படிங்கிறது அவருடைய பெயரை வந்து யோவான் சுவிசேஷம் சொல்கிறது. தட் வாஸ் பீட்டர். And he says that it was a right ear of Malchus which was cut off. அதாவது மல்குஸுடைய வலது புறத்தில் இருக்கிற அந்த காது தான் கட் பண்ணப்பட்டது, வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ he gives this detail also because he was right there in the place. அந்த இடத்துல அவர் இருந்ததுனால, யோவான் இருந்ததுனால இந்த விவரத்தையும் அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். And it also tells us that Peter is not very good at using sword. பேதுரு வந்து பட்டயத்தை யூஸ் பண்ணுறதுல மிக வல்லமை உள்ளவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிகாஸ் he missed the target, he missed the aim. அவர் வந்து சரியாக குறி வச்சு அவர் வெட்டலை அப்படிங்கிறதையும் நமக்கு இது சொல்லுது. ப்ராபப்ளி Malchus moved immediately, when he saw Peter acting. பேதுரு வந்து செயல்படுறதை பார்த்த உடனே மல்குஸ் வந்து உடனே அவர் வந்து கொஞ்சம் அசைந்து விட்டார் அப்படின்றத நான் பார்க்குறோம். அண்ட் பீட்டர் could not actually kill him. That's good. Sometimes missing the target is good. If he had killed Malchus, that would have brought in a lot of bad consequences. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை அவர் வந்து குறி வைத்து தாக்கி அவர் கொன்றிருப்பார் என்றால் பயங்கரமான ஒரு விளைவுகள்லாம் வந்திருக்கும். பட்டு குறி தவறியதும் நல்லது தான். வாழ்க்கையில் சில வேளை குறி தவறுவதும் நல்லது தான். ஆனால் பட்டயத்தை எடுக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். And even this poor aim and then just cutting the ear off could also caused Peter to land in jail. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதை கட் பண்ணது ஒருவேளை அவர் வந்து குறி தவறினார் அப்படின்றது இருந்தாலும் கூட காதை கட் பண்ணது நிச்சயமாக பேதுருவை ஜெயிலில் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் ஜீசஸ் இன்டர்வீன்ட் அண்ட் ஹீல்ட் ஹிம், ஹீல் த இயர் அப்படின்றத நான் பார்க்குறோம். ஆண்டவர் வந்து அந்த காதை வந்து சுகப்படுத்தி அதாவது பிஞ்சு கீழே விழுந்துருச்சா அப்படின்னு தெரியல, அல்லது தொங்கிட்டு இருந்துச்சான்னு தெரியல. பட் அதை வந்து ஒட்ட வைத்து விட்டார், சுகப்படுத்தி விட்டார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ there was no arrest for Peter, no punishment for Peter. ஸோ பேதுருவுக்கு அந்த இடத்துல தண்டனை அல்லது ஜெயில் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவர் பார்த்து விட்டார். And he did something good for the enemy also. மல்கூஸ் அப்புறம் அங்கே வந்த எதிராளிகளுக்கும் ஒரு நல்ல காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் த லாஸ்ட் மிரக்கிள் ஜீசஸ்
performed before crucifixion. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்பாக செய்த கடைசி கடைசி அற்புதம் இது என்பதை நம்ம பார்க்கிறோம். பட் ஜீசஸ் ரிபியூக்ட் பீட்டர். பேதுருவை ஆண்டவர் வந்து கடிந்து கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். நோ மோர் ஆஃப் திஸ், இது போதும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அண்ட் ஜீசஸ் சேஸ், இஃப் யூ யூஸ் sword you are going to be killed by sword. நீங்க பட்டயத்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பட்டயத்தை பயன்படுத்தினீங்கன்னா பட்டயத்தினாலேயே சாவிங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் ஜீசஸ் மேட் அண்ட் மெனி பீப்புள் யூஸ் தட். இயேசு கிறிஸ்து இந்த ஒரு அற்புதமான வாக்கியத்தை இந்த இடத்துல அவர் சொல்வதை பார்க்குறோம். நிறைய பேர் அதை கோட் பண்ணி மேற்கோள் காண்பித்து இன்னைக்கு கூட சொல்லுவாங்க. ஈவன் தோ தே ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ், தே சே தட் if you take the sword and you will die by the sword. நீங்க வந்து பட்டயத்தை எடுத்தீங்கன்னா பட்டயத்தினாலே சாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு கூட சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். Then what do we learn from this episode? இந்த காரியத்திலிருந்து இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்னத்தை கற்றுக்கொள்ளலாம்? நம்பர் ஒன், the kingdom advances through mercy, not violence. தேவனுடைய ராஜ்யம் இரக்கத்தின் மூலமாக முன்னேறி செல்கிறதே ஒழிய ஒரு வன்முறையின் மூலமாக முன்னேறி செல்வது இல்லை அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். There are two powers, wrestling with each other. ரெண்டு வல்லமைகள் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டே இருக்கிறது. One Peter's vision. He wants to defend the Messiah through violence. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பேதுருடைய தரிசனம். பேதுரு என்ன செய்யறாரு? நம்முடைய மேசியாவை நம்ம என்ன செய்யணும்? வன்முறையை பயன்படுத்தி பட்டயத்தை பயன்படுத்தி காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு பவர். ஜீசஸ் விஷன். He wants to transform enemies through mercy. இயேசுடைய தரிசனம் என்ன? இயேசு வந்து இரக்கத்தினாலும் கருணையினாலும் தன்னுடைய எதிராளிகளை மாற்றும்படியாக அவர் விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். The kingdom of God spreads not by coercion but by sacrificial love. தேவனுடைய ராஜ்யம் என்பது வன்முறையினால பரவுவது கிடையாது. அது வந்து தியாகம் செய்யும் அன்பின் மூலமாக பரவுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. And here Jesus practices love even for his enemy. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிராளிகளுக்கும் அன்பை இயேசு கிறிஸ்து காண்பிப்பதை நம்ம பார்க்கிறோம். Didn't Jesus say love your enemies? இயேசு கிறிஸ்து உங்களுடைய எதிராளிகளை அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேசிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையா? And Jesus is practicing that here, right here in this place. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அதை பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். Jesus did not merely teach and talk. He practiced what he taught. இயேசு கிறிஸ்து சும்மா அவர் ஏதோ ஒன்றை போதிக்கவில்லை, அவர் ஏதோ ஒன்று பேசலை, அவர் பேசினதையும் போதித்ததையும் அவர் செயல்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Jesus heals the servant of the very leaders who are about to condemn him. இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணும்படியாக, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக, கொல்லும்படியாக வந்த எதிராளிகளுடைய வேலைக்காரனுடைய காதை அவர் சுகப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். This thing is evident throughout the life of Jesus Christ. இந்த மாதிரியான எதிராளிகளுக்கும் அன்பு காட்டும் காரியம் வந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. But why did Peter instinctively used the sword to cut the ear of Malchus? ஏன் ஒரு துடிப்போட டக்குன்னு சட்டென்று அந்த பட்டயத்தை எடுத்து மல்குஸுடைய காதை அவர் கட் பண்ணாரு, பேதுரு வந்து வெட்டினார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the disciples, especially Peter here, misunderstood the mission of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக வந்தார் அப்படிங்கிறத தவறாக புரிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். முக்கியமாக பேதுரு தவறாக புரிந்து வைத்திருந்தார் போலதான் நமக்கு தெரிகிறது. Some people will say Judas also had the same thing. Same intention. That is why he betrayed Jesus. Actually, he wanted Jesus to, cause a revolution, political revolution, so that the whole Roman regime would be, overturned. சிலர்லாம் இப்படி நினைக்கிறாங்க. யூதாசும் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தோம்னா ஒரு பெரிய அரசியல் புயற்சி வரும், இந்த ரோம அரசாங்கம் வந்து கவிழ்ந்து விடும், அதுக்காக தான் காட்டி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு some people think, but I disagree with them.
Yeah, because that thought is coming from um, um, unauthorized materials like the Gospel of Judas and all that. அதாவது நான் வந்து அதுக்கு முரண்படுறேன், அதை நான் ஒத்துக்கொள்வது இல்லை. Uh, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட காரியம், அதாவது நல்ல காரியத்துக்காக தான் யூதாஸ் வந்து காட்டி கொடுத்தார் அப்படிங்கிற அந்த கருத்து வந்து பல்வேறு வெளியில் இருக்கிற வேதத்திலிருந்து வரவில்லை. வெளியில் இருக்கிற பல்வேறு காரியங்கள் லைக் த காஸ்பல் ஆஃப் ஜூடாஸ், ஜூடாஸுடைய சுவிசேஷம் அப்படின்னு நற்செய்தி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது, நாஸ்டிக் காஸ்பல், அங்கிருந்தும் அது வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் when you look at the gospel, when you look at the gospels, this is what we find. Judas was wicked. Judas was uh, a thief from the beginning, and he was interested in money, and he, betrayed Jesus Christ for money, and moreover, the devil entered him and he gave in to the devil. That's what we find. நீங்க வந்து வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, சுவிசேஷங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேதுரு வந்து ஒரு திருடனாக இருந்தான், பணத்துல மேல குறியா இருந்தான். அது மட்டுமல்ல, அவர் வந்து பணத்திற்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். எல்லாத்துக்கும் மேல நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்குள்ளே பிசாசு புகுந்தான் என்று வேத வசனம் சொல்வதை நாம பார்க்குறோம். இதனால தான் அவன் காட்டி கொடுத்தான். But we can say, maybe he had an intention to, betray Jesus so that a revolution would, break out. மேபி அவனுக்கு வந்து ஒரு ஒரு புரட்சி செய்யணும் அப்படின்றத ஒரு ஒரு நோக்கம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புரட்சி வரும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. பட் பைபிளை பார்த்தோம்னா அப்படிலாம் அது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் see, when we misunderstand Christ, when we misunderstand Christ's mission, we do not do mission the way God wants us to do. ஆண்டவருடைய பணியை, ஆண்டவருடைய வேலையை, ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம அவர் நடத்துகிறபடி நம்ம அந்த ஊழியத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மெனி டைம்ஸ் we may want to defend Jesus. We may want to defend Jesus in a wrong way. இயேசு கிறிஸ்துவை சில வேளை நம்ம டிஃபெண்ட் பண்ற, காப்பாற்ற நம்ம ட்ரை பண்றோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பிடிக்காத விதத்தில் நம்ம டிஃபெண்ட் பண்ண பார்க்குறோம். ஜீசஸ் could have blown these people away. இயேசு வந்து அந்த ஹை பிரீஸ்ட, பிரதான ஆசாரியனை அடித்து நொறுக்கி இருக்க முடியும், இவங்களெல்லாம் ஊதி தள்ளி இருக்க முடியும். பட் ஜீசஸ் did not do that. He wanted to show mercy to these people, and Jesus even prayed, forgive them, Father, forgive them, for they do not know what they are doing. ஆண்டவரே, பிதாவே, நீங்க இவங்க மன்னிங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு தான் இயேசு கிறிஸ்து சொல்வதை நான் பார்க்கிற அருமையானவர்களே. மிக முக்கியமான காரியம். Jesus wants to stop the cycle of violence. இயேசு கிறிஸ்து இந்த வன்முறை காரியத்தினுடைய, அந்த வன்முறையினுடைய சுழற்சியை வந்து நிறுத்த விருப்பப்படுகிறார். Jesus says, no more of this. இது போதும், நிறுத்துங்க, இந்த வன்முறையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். வன்முறை, violence. We need to stop violence, even in our டொமஸ்டிக் கான்டெக்ட்ஸ். நம்முடைய வீட்டு காரியங்களில் கூட, நம்முடைய வீட்டு சூழலில் கூட நம்ம வயலன்ஸ், வன்முறையை வந்து நிறுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் குட் பி வயலண்ட் டுவர்ட் த சில்ட்ரன். பிள்ளைகளுக்கு நேராக பெற்றோர்கள் கொஞ்சம் வன்முறையை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்ட் டுவர்ட் ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃப் டுவர்ட் ஹஸ்பண்ட், பல்வேறு விதங்களில். கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாக வன்முறையை உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. Your words could be violent, killing, hurting. உங்களுடைய வார்த்தை கூட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களை காயப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கலாம். Your words could be knives. உங்களுடைய வார்த்தைகள் வந்து கத்திகளை போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. My words could be like knives. என்னுடைய வார்த்தைகள் வந்து காயப்படுத்துகிற கத்தி போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. My friends, this morning the Lord is telling, love your enemies. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய எதிராளியை நீங்க நேசிங்க அப்படின்னு சொல்றாரு. Don't use violence. நீங்க எந்த விதத்திலும் வன்முறையை பயன்படுத்தாதீங்க. I may say, I'm not using a knife, I'm not using a sword, I'm not using a gun, but I could be using my words, or I could be causing trouble to the people I do not like. நான் வந்து ஒருவேளை ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, நான் கத்தியை யூஸ் பண்ணல, கன்னு யூஸ் பண்ணல,
நான் வந்து பட்டயத்தை யூஸ் பண்ணல. ஆனா என்னுடைய வார்த்தைகளையோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு எனக்கு பிடிக்காதவங்களுக்கு நான் வந்து டார்ச்சர் குடுத்துக்கிட்டே இருக்கலாம். தட்ஸ் ஆல்சோ வயலன்ஸ். அதுவும் வன்முறை என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ வி ஹேவ் டு ஸ்டாப் வயலன்ஸ் இன் எவ்ரி ஃபார்ம் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் அ ஹவுஸ். நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா விதங்களிலும் எல்லா விதமான வன்முறையையும் நிறுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஹஸ்பண்ட்ஸ் டு நாட் பீட் யுவர் வைஃப். வைஃப்ஸ் டு நாட் பீட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ். கணவர்கள் உங்களுடைய மனைவி அடிக்காதீங்க. Why am I saying this? I do not know. Maybe God speaking to somebody. Wives, நீங்க உங்க ஹஸ்பண்ட் அடிக்காதீங்க. Do not use any kind of violence. உங்க கணவர்கள் மனைவியை அடிக்கக்கூடாது, மனைவியை வந்து கணவன் அடிக்கக்கூடாது. எந்த விதத்திலும் this morning God is speaking to us very clearly and emphatically that we should never use any kind of violence. நம்ம இந்த இந்த காலை வேளையில ஆண்டவர் வந்து மிக தெளிவாக நம்மகிட்ட பேசுறாரு. அது மட்டுமல்ல, வலியுறுத்தி பேசுறாரு. என்ன அப்படின்னா, வயலன்ஸ் வன்முறையை எந்த விதத்திலும் நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து மிக தெளிவாக சொல்வதை நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. I even don't like this. Sometimes people will say, my mother doesn't give me food if I don't read the Bible. I don't like it. And I don't personally like it. எங்கள் அம்மா வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க நான் பைபிள் வாசிக்கலன்னா அப்படின்னா அப்படின்றதையும் எனக்கு என்னுடைய பர்சனலி நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டுமாரோ சில்ட்ரன் வில் ரீட் த பைபிள் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபுட். பிள்ளைகள் வந்து சாப்பாட்டுக்காக சாப்பாடு பைபிள் வாசிச்சா தான் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரீட் பண்ணுவாங்க. ஐம் சேயிங் திஸ் இஸ் மை தாட். வெதர் யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி, இட்ஸ் அப் டு யூ. லெட்ஸ் நாட் யூஸ் எனி கைண்ட் ஆஃப் மனிப்புலேட்டிவ் ட்ரிக்ஸ் டு மேக் பீப்புள் டூ எனிதிங். நம்ம வந்து மற்றவங்களை வணைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான காரியங்களையும் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. அவங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி வன்முறையான காரியங்களை எதையுமே நம்ம பயன்படுத்த தேவையில்லை அப்படின்றத பார்க்குறோம். இட் குட் பி வித் குட் இன்டென்ஷன். இது வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட இருக்கலாம். ஐ வாண்ட் தம் டு டூ சம்திங். பட் we are using violence or manipulation. நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை இசை வைக்கிறதுக்காக நம்ம தந்திரமாக செய்யும் காரியமாக இருக்கிறது. if you asked Peter would have said, Jesus, I love you so much. That's why I did. Jesus, I was faithful to you. That's why I did. நீங்கள் பேதுருகிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இயேசு கேட்டிருந்தாருன்னா, ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா, பேதுரு சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதனால தான் நான் பட்டயத்தை எடுத்து வெட்டிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரே, அதனால தான் நான் வந்து பட்டயத்தை எடுத்து வெட்டிட்டேன். But Jesus would have said to Peter, but your faithfulness does not align with my spirit. உன்னுடைய உண்மைத்துவம் அப்படிங்கிறது, உன்னுடைய அன்புன்னு சொல்றியே, அந்த அன்பு அப்படிங்கிறது, என்ன நேசிக்கிறேன்னு சொல்றியே, அந்த நேசம் வந்து என்னுடைய தன்மையோட ஒத்து போலையே அப்படின்னு சொல்லுவார். We can cross 7 mountains and cross 7 oceans and climb 7 mountains, and if we do not have our spirit, our character changed by Jesus, then it's not faithfulness. நம்ம 7 கடலை கடக்கலாம், 7 மலையை தாண்டலாம், எல்லாமே நம்ம இயேசுவுக்காக செய்யலாம். ஆனால் நம்முடைய எண்ணமும் நம்முடைய தன்மையும் நம்ம இயேசுவை போல இல்லை, இயேசுவை போல மாறல அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட். My friends, this is very important. As followers of Christ, we must never retaliate, never take revenge. நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துடைய சீடர்களாக நம்ம ஒரு நாளும் பழி வாங்கவே கூடாது. Just leave it to God. Leave every kind of revengeful act to God. பழி வாங்கும் எண்ணம், பழி வாங்கும் காரியம் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. He will take care of that. God is patient with some people who are hurting you. ஆண்டவர் வந்து சிலர்லாம் உங்களை வந்து காயப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க. ஆண்டவர் வந்து பொறுமையோடு இருக்கிறார் அவங்க கிட்ட. பொறுமையோடு இருக்க. Don't ever think that God is slow and God is silent and God will not do anything on your behalf.
நீங்க இப்படி ஒரு நாள் யோசிக்காதீங்க. ஆண்டவர் வந்து ரொம்ப அத கண்டுக்காம இருக்கிறாரு. ரொம்ப தாமதம் பண்றாரு. அவர் ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஹி வில் ஷூர்லி ஆக்ட். நிச்சயமாக அவர் வந்து செயல்படுவார். உங்க சார்பாக செயல்படுவார். உங்களுக்காக செயல்படுவார். He will defeat the enemy. He will teach the enemies, a lesson. ஆண்டவர் நிச்சயமாக எதிராளிகளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். உங்களை ஹர்ட் பண்றவங்க, உங்களை உங்களை வந்து டார்ச்சர் பண்றவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். பட் ஆன் யோர் சைட் நெவர் ரிட்டாலியேட். ஆனா உங்க பக்கத்துல ஒரு நாளும் நீங்க என்ன செய்யாதீங்க, பழி வாங்காதீங்க. பழி வாங்காதீங்க. The Bible doesn't say we have to forgive and forget. ஓகே, வேத புஸ்தகம் வந்து மன்னித்து மறந்து விடுங்கள்னு சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட சொல்லல. I want you to read the Bible and tell me if the Bible says that. வசனம் அப்படி சொல்கிறது என்றால் நீங்க எனக்கு திரும்ப சொல்லும்படியா நான் கேட்கிறேன். வேத புஸ்தகத்துல ஆம், மன்னித்து விடுங்கள், மன்னித்து மறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஈவன் God doesn't forgive and forgets. He doesn't forget. God doesn't forgive and forget. ஆண்டவர் வந்து மன்னித்து மறப்பதெல்லாம் கிடையாது. He will not bring into his remembrance. ஆண்டவர் வந்து தன்னுடைய நினைவுக்கு என்னது அதை கொண்டு வர மாட்டாரு. அப்படின்னா ஆக்சுவலி the word that is used for the remember is counting, calculating. The Bible says after he has forgiven, God has forgiven somebody, when he looks at that person, he will not bring his past sins into account. இந்த இந்த ஆக்சுவலாக அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கணக்குக்கு கொண்டு வர மாட்டார் அப்படின்றது அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவனை பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து அவனுடைய பழைய பாவங்களை, மன்னிக்கப்பட்ட எல்லா பாவங்களையும் அவர் கணக்குக்கு கொண்டு வந்து அவனை பார்க்கவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். Say your enemy has done something against you and he is there on the road, thirsty and hungry, looking for some water and food. And he finds you and he asks you, brother, sister, can you help me? And then you are not going to say, hey, you hurt me, right? So I'm going to take revenge. And I will not give you water. I will not give you food. Die here. If you say that, if you do that, that means you have not forgiven. But if you give him water, if you give him food, then you have forgiven him. நீங்க ஒரு ஒரு ரோட்ல நீங்க போறீங்க, ஒரு எதிராளியை நீங்க மன்னிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க அந்த எதிராளியை மறுபடியும் பார்க்கும்போது அவன் ஒருவேளை தாகத்தோட பசியோட இருந்து சகோதரியே சகோதரனே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டா, நீங்க அவனுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உதவி செய்யல அப்படின்னா நீங்க மன்னிக்கலன்னு அர்த்தம். It doesn't mean that you will forget what he did. அவன் என்ன செஞ்சானோ எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க இல்லை. சம்டைம்ஸ் the hurts from the past are like scars. Scars do not disappear. நம்ம கடந்த காலத்திலிருந்து வருகிற அந்த காயங்கள் வந்து தழும்புகளை போல இருக்கும். தழும்புகள்லாம் மாறாது. When you look at a scar, you will say, wow, yeah, this is what happened. But you are not holding anything against that person. நீங்க ஆமா இந்த தழும்பு இருக்கிறதுக்கு எதுக்கு என்ன அப்படின்னா அன்னைக்கு காயமாயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அந்த காயப்படுத்தினவருக்கு விரோதமாக நீங்க எதுவும் வச்சிருக்க மாட்டீங்க. My friends, this morning I ask you, do not take revenge in any way. அதாவது எந்த விதத்திலும் பழி வாங்காம இருங்க. எந்த விதத்திலும் பழி வாங்காம இருங்க. God will take care of everything. The whole world, love is a powerful testimony. Mercy is a powerful testimony. இந்த உலகம் முழுவதில் நீங்க பார்த்தீங்கன்னா இரக்கமும் கருணையும் அன்பு தான் ஒரு பெரிய சாட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். Imagine Malchus experiencing the miracle. The man who came to arrest Jesus leaves healed by him. பாருங்க, இந்த இடத்துல மல்குஸ் இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வருகிறார். ஆனா அவருக்கு ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறார். இயேசு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனோம் அப்படின்னு வந்தவன் இப்ப சுகமடைஞ்சு போறதை நம்ம பார்க்கிறோம். Malchus would have thought about it. மல்குஸ் இதை பத்தி யோசித்து பார்த்திருப்பான். இயேசு he would have understood at least little bit of what Jesus was. இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சமாவது அவன் புரிஞ்சிருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. But when he thought about, let's say, when he thought about Malchus, he thought about sword and violence.
அந்த அதே மல்குஸ் வந்து பேதுருவை பத்தி யோசித்து பார்த்துருப்பான். அப்ப யோசித்து பார்க்கும்போது பட்டயமும் வன்முறையும் தான் அவனுடைய மனசுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். This morning, this is what God wants us to do. Let's forgive the people. If the people are hurting us, let's remember that God is patient with them. மக்கள் வந்து நம்மளை காயப்படுத்துறாங்க, நம்ம சொன்னா எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, மீண்டும் மீண்டுமாக அவங்க வந்து நம்மளை நஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, லைக் யூ கேன் கோ இன் த வே ஆஃப் த பைபிள். நீங்க வேத வசனத்தின்படி போயிட்டு யூ கேன் ட்ரை டு செட்டில் எவ்ரிதிங். பட் இஃப் நாட், இஃப் யூ வாண்ட் டு பேர் வித் தட், அதை நீங்கள் பொறுத்து போகணும் அப்படின்னா, ஜஸ்ட் டிபெண்ட் அப்பான் காட். கண்டினியூ டு ஷோ மர்சி டு தம். ஐம் நாட் சேயிங் தட் யூ நீட் டு கண்டோன் வாட் தே டூ. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை வந்து சரி சரி பரவாயில்ல, ஒன்றும் எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் விருப்பப்படல, அப்படின்னு சொல்லலை நான். யூ கேன் யூ கேன் யூ கேன் ரிபியூக் தட். யூ கேன் சே திஸ் இஸ் ராங். யூ கேன் யூ கேன் பி ஃபர்ம் இன் யுவர் டிசிஷன். உங்களுடைய உங்களுடைய தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். இது சரியில்லை அப்படின்றத சொல்லலாம். அவங்கள வந்து கடிந்து கூட கொள்ளலாம், கடிந்து கொள்ளலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நெவர் ரிட்டாலியேட். ஆனால் பழி வாங்காதீங்க. லீவ் இட் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். காட் வில் டேக் கேர் ஆஃப் தட். காட் இஸ் ஃபைட்டிங் யுவர் பேட்டில்ஸ். ஆண்டவர் உங்களுடைய யுத்தங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். If you want to take a legal step, go ahead. If you want to do something, go ahead. No problem. Legally, what should be done should be done. But we are not doing that to, kill that person. If somebody would come and tell you, that person is killed in an accident, what will be your thought? Or, my enemy, let's talk about, let me talk about myself. If my enemy is killed in an accident, somebody comes and tells, what is my attitude going to be? Is it going to be of joy? Oh, wow, superb. Or is it going to be of, sorrow? Because that guy is dead now. Maybe his family is going to miss him. என்னுடைய எதிராளி ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான் ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்னா என்னுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்படி ஒரு சந்தோஷமா இருக்குமா, பரவாயில்ல செத்து போயிட்டான் அப்படின்னு இருக்குமா, அல்லது ஐயோ பாவம் அவன் செத்து போயிட்டான் அவனுடைய ஃபேமிலி என்ன பண்ணும் அப்படின்னு இருக்குமா, யோசித்து பாருங்க. லெட்ஸ் கீப் அவர் ஆட்டிடியூட் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட்ஸ். நம்முடைய மனோபாவத்தை இயேசு கிறிஸ்துவனுடையது போல நம்ம வைத்துக்கொண்டே இருப்போம். Let's depend upon God, and God will do everything for you, my friends. Who knows, this week God will perform a miracle. God will set your enemies, straight. ஆண்டவர் இந்த வாரத்தில் உங்களுடைய எதிராளிகளை சரி பண்ணுவார், எல்லாத்தையும் சரி பண்ணுவார். நீங்க காத்துக்கிட்டு இருங்க. This is very important. Let's not even talk about them anywhere. அவங்கள பத்தி கூட நம்ம எங்கேயும் நம்ம பேசக்கூட தேவையில்லை. God sees your tear. God sees your struggle. ஆண்டவர் உங்க போராட்டத்தையும் உங்க கண்ணீரையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நோ வயலன்ஸ், நோ வயலன்ஸ். எந்த வன்முறையும் கிடையாது. வீட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸ், டுவர்ட் சில்ட்ரன், டுவர்ட்ஸ் தி ஸ்பவுஸ், இஃப் இட்ஸ் கோயிங் ஆன், லெட்ஸ் ஸ்டாப் இட். பிள்ளைகிட்ட வயலன்ஸ் காண்பிக்கிறது அல்லது மனைவியிட்டையோ கணவன்கிட்டயோ காண்பிக்கிறத லெட்ஸ் ஸ்டாப் இட். அப்படி போணுச்சு அப்படின்னா அதை நிறுத்தும்படியாக நான் கேட்குறேன். அது வேற எங்கேயும் சரி. ஜஸ்ட் த்ரோயிங் திங்ஸ் இன் ஆங்கர், பிரேக்கிங் திங்ஸ், அண்ட் இஃப் தெர் இஸ் எனி திங் லைக் தட், பொருளை போட்டு உடைக்கிறது, கத்துறது, கூச்சல், இஃப் இட்ஸ் தேர், லெட்ஸ் ஸ்டாப் தட். லெட்ஸ் ஸ்டாப் தட். லெட்ஸ் சிட் அண்ட் டாக் டு ஈச் அதர் இன் காட்லி வே. ஆண்டவர் சொல்றபடி வசனத்தின்படி நம்ம உட்கார்ந்து பேசுவோம். இஃப் இட்ஸ் நாட் ஹேப்பனிங், லெட்ஸ் ப்ரே, லெட்ஸ் பி பேஷண்ட், காட் வில் சேஞ்ச் இட். ஐ எம் டாக்கிங் அபவுட் டொமஸ்டிக் வயலன்ஸ். நம்முடைய வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த வயலன்ஸை பற்றி நான் பேசுகிறேன். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லெட்ஸ் ரிப்பன்ட் டுடே. லெட்ஸ் ரிப்பன்ட் டுடே. This is a very important message, I believe. I didn't plan to take the message this way, but the Lord is taking it this way. And I believe that God is speaking to some of us. ஆண்டவர் ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். Even if we do not use sword or knife, we may be using our words, but let's be very careful. நம்ம வந்து பட்டயத்தையோ எதையும் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம்.
God has special blessings for you when you are patient. When you are patient, when you love your enemy, God will bless you. And you know that God is fighting for you. நீங்க உங்களுடைய எதிராளியையும் நேசிக்கும் போது, நீங்க ரிட்டாலியேட் பண்ணாம, ரிவெஞ்ச் எடுக்காம இருக்கும்போது, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வாரு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும், எனக்கு தரும், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நமக்கு தரும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம்.